ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கோட உங்களை சந்திக்க வந்திருக்கும். இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம ஒரு தெரியாத விஷயங்கள், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு உப்பு வந்துட்டு இனிமேலுக்கு நமக்கு யூஸே ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களை நம்ப முடியுமா? இதாகணும். ஸோ அதனால இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் அதுக்கான ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான உப்போட அளவு 5 கிராம் சொல்றாங்க நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்படி இருக்கையில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே அதுக்கு அதிகமாக தான் எடுத்துக்கிறாங்களே தவிர அது கம்மியா இதுவரையும் யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, யார் வந்துட்டு அதிக அளவு உப்பு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்துட்டு மேற்கொண்டாங்க ஒரு நிறுவனம். அப்படி இருக்கையில் அதில் யார் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்தியா மாதிரியான பெரிய நாடுகள்ல இருந்து ஜப்பான் மாதிரியான சின்ன நாடுகள் வரைக்கும் அதிகமாக உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக ஜப்பான் மாதிரியான நாடுகளில் இருக்கிற மக்கள் 10 கிராம் அளவுக்கு உப்பை வந்துட்டு ஒரு நாளைக்கு சராசரியாக எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கிறதுனால அவங்க நிறைய பின்விளைவுகளை சந்திக்கிறாங்க. இதை கிரீன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான குளிர்பான நிறுவனம் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சு இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுதான் இந்த எலக்ட்ரிக் சால்ட் ஸ்பூன். வெறும் 60 கிராம் எடையுள்ள இந்த ஸ்பூனை மெட்டலால செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்பூன் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பூன் அப்படிங்கிறதுனால இதுல லித்தியம் பேட்டரி, அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லித்தியம் பேட்டரி இதுல வச்சிருக்காங்க. இதுல ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. அந்த பட்டனை நீங்க ஆன் பண்ணி சாப்பாடோட எடுத்து நீங்க வாயில வைக்கையில ஒரு வகையான எலக்ட்ரிக் ஃபீல்ட உருவாக்கி அது உங்களோட நாக்குல உப்பை உணர செய்யற ஒரு மூலக்கூறுகளை வந்துட்டு உருவாக்குது. இதனால நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பு இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க சாப்பிடுற எந்த சாப்பாடா இருந்தாலும் அதுல உப்பே இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு உப்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறதா இந்த ஸ்பூனோட வேலை. இந்த ஸ்பூன் மூலியமா சூப்பு, நூடுல்ஸ், சாதம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்பூனை வச்சு நீங்க சாப்பிடையில உப்பு அதிகமா எடுத்துக்கிறத கம்மி பண்ண முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பூன் மூலியமா நீங்க சாப்பிட்றதுனால ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த ஸ்பூன் யாருக்கு அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, பிபி பேஷண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்னி டிசீஸால பாதிக்கப்பட்டவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க, இவங்களுக்கு இந்த ஸ்பூன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஸ்பூனோட விலை இந்திய மதிப்புல சுமார் 10,540 ரூபா. இதை மே மாசம் தான் அவங்களோட நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சந்தையிலேயே வந்துட்டு லோக்கல்ல கொடுக்க ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ வரும்னு தெரியல. இப்படி பண்ண ஸ்பூனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு, இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதையும் அதையும் சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோட சேர்ந்து ஒரு போனஸான வீடியோ ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. கிரையோனிக்ஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலியமா இறந்தவங்களை திரும்ப கொண்டு வர முடியும். எப்படின்னா, நீங்க அதுக்கு முதல்ல இந்த நிறுவனத்துக்கிட்ட உங்களோட மூளையை மட்டும் பதப்படுத்தணும்னா 60 லட்சமும், உங்களோட முழு உடம்பையும் பதப்படுத்தணும்னா 1.5 கோடி ரூபாயும் கொடுத்து ஒப்பந்தம் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க இறக்கும் தருவாயில இருக்கையில உங்களோட ஹாஸ்பிட்டல் நிறுவனத்திலிருந்து இந்த ஒரு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இப்படி தகவல் தெரிவிச்ச உடனே அந்த கிரையோனிக் நிறுவனத்திலிருந்து ஒரு டீம் வந்து உங்களை பாதுகாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா நீங்க இறந்த உடனே கிட்டத்தட்ட 15 செகண்டுக்குள்ளேயே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல உங்களோட மூளை செயலிழக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட உடம்புல ரத்தம் முறையாம இருக்கிறதுக்காக ஹெப்பாரின் அப்படிங்கிற ஒரு மருந்தை உட்செலுத்துவாங்க. அதை தொடர்ந்து உங்களோட உடம்ப ஐஸ் கட்டியில் நிறைஞ்ச ஒரு பாக்ஸ்ல போட்டு அவங்களோட கிரையோனிக்ஸ் நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே போனதுக்கு அப்புறம் உங்க உடம்புல உள்ள எல்லா ரத்தத்தையும் வெளியே எடுத்துவிட்டு அவங்க ஒரு வகையான திரவத்தை உள்ள செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட உடம்ப -196 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுல 1000 வருஷம் ஆனாலுமே உங்களோட உடம்பு கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம உங்களோட மூளைக்கு ஆக்சிஜன் போயிட்டு இருக்கிறதுனால உங்களோட ஞாபகங்கள் அப்படியே இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதனால இறந்தீங்களோ அதுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட உடம்புல செலுத்தி உங்களை உயிர்த்தல வச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.